ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஏய், டேய் ஏய் டேய் விட்றா, உனக்காக விடுறேன்.
கவர்மெண்ட் மாத்திரை நம்ம குடோன்ல எடுத்து வச்சிருக்கிறேன். போய் அது மெடிக்கல்ல கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வாங்கடா, போங்க. அரசாங்கம் ஏழைப்பாளையில் கொடுக்கற மருந்துயா, அதை எப்படியா வித்து காசு ஆக்குறது? அண்ணே, மக்களுக்கு எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். அடிமட்ட அரசியல்ல இருந்து வந்திருக்காரு. தானமும் தர்மமும் பண்றதா இருந்தா கூட தனக்கு மிஞ்சதுதான் சொல்லுவாரு. புரியுதா? புரியுது. அட்வைஸ் பண்றதை நிறுத்துங்கடா. போய் பிழைக்கிற வழியை பாருங்க. போய் காசு வாங்கிட்டு வாங்கடா, போங்க. இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு சாக வேண்டியதா இருக்குது. அப்படியா? ஏதோ சொல்ல வந்தியே டீச்சர். அந்த மாவட்ட செயலர் ரொம்ப அநியாயம் பண்றான் டீச்சர். தப்பி யார் செஞ்சாலும் அதை தட்டி கேட்கணும்டா விஜய். அச்சமில்லை அச்சமில்லைன்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு. எங்க அநியாயம் நடந்தாலும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாதுடா விஜய். சரியா? புரிஞ்சுக்கோ. அங்க பாரு, உன் ஆள் எப்பவுமே அந்த டீச்சர் கூட சுத்திட்டு இருக்கான். அவன் என் மரப்பையண்டி என்னை விட்டு யாட்டி போக மாட்டான். வா. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குல்ல? இங்க வாடா. இங்க பார், என்ன தவிர யார்ட்டையாச்சும் பேசின தோலை உரிச்சு தொங்க விட்டுருவான், பாத்துக்கோ. அவங்க என் கிளாஸ் டீச்சர். யாரா இருந்தா எனக்கு என்ன? ஓய் டீச்சர், இங்க பாருங்க. நீங்க யார்கிட்ட வேணா பேசலாம், பழகலாம். ஆனா என் விஜய் கிட்ட நீங்க பேசவே கூடாது. தலைவரே, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. கட்சியில இருந்து உங்களை தான் எம்எல்ஏவா நிக்கிறதுக்கு அறிவிக்க போறாங்க. வர்ற எலெக்ஷன்ல தமிழ்நாட்டிலே நீங்க தான் அதிக ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும் தலைவரே. தலைவரே, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அரசி கருத்தத்தை கொஞ்சம் நிறுத்தி வைங்க ஐயா. அப்பதான் மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் இருக்கும் ஐயா. அப்பதான் ஐயா மக்கள் நம்மள நம்புவாங்க. ஐயோ, இவன் வேற வீண் வம்பு பேசுறானே. நைட் அண்ணா குவார்டர் கோழி பிரியாணி கேக்குறல்ல? ஆமா ஐயா. செலவு நீ ஏத்துக்கிறியா? அது எப்படி முடியும் தலைவரே? போய் வேலையை பாடுறா. சரிங்க ஐயா. நீங்க எப்படியும் ஜெயிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும் ஐயா. இந்த எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்குதுன்னு எனக்கு தெரியும். டேய், அது மட்டும் இல்ல, இந்த தொகுதியில் நிரந்தர எம்எல்ஏ நான் தான்டா. ஆமா ஆமா, இனி நிரந்தர தழும்பு தான் உனக்கு. ஹலோ, காதர் பேசுறேன் தலைவரே. ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்றேன். என்ன விஷயம் தலைவரே? அந்த விஜய் பையன் தொல்லை தாங்க முடியல தலைவரே. கல்ல கொண்டு எரிஞ்சு மண்டே உடைச்சிட்டான் தலைவரே. மண்டே உடைச்சிட்டானா? வெளியா அரசியல்ல அடி வாங்குறதும் அவமானம் பறந்தாயா வரலாறு? இல்ல தலைவரே. என்னையா இல்ல தலைவரேன்னு ஒன்ன தலைவரேன்னு வெளியா? அவனை மட்டும் இல்ல தலைவரே, அவன் குடும்பத்தையே அழிச்சலான் இருக்கேன் தலைவரே. குடும்பத்தையே அழிச்சிட போறியா? அரசியல்வாதிக்கு முக்கியமே டைம் வரும்போது அடிக்கணும்யா. இல்லைன்னா பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கணும். புரியுதா? இப்பதான் உனக்கு கட்சியில நல்ல பேர் இருக்குது. உன்னதான் எம்எல்ஏவா அனௌன்ஸ் பண்ண போறாங்க. நீ ஜெயிச்சு எம்எல்ஏ ஆக போறியா இல்ல ஜெயில போய் கள்ளி துண்ண போறியா? நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ. இல்ல தலைவரே, நான் சொல்றத கேளியா. ஏன் இவ்வளவு அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையா இல்லையா? இல்ல தலைவரே. நான் சொன்ன கேட்க மாட்டியா நீ? சரி தலைவரே. போய் பொழைக்கிற வரைக்கும் பாரியா. டேய், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா, வந்து உட்காரு. ஏன்டா இங்க வந்து உட்காந்துருக்க? இல்ல மச்சான், எம்எல்ஏ காதலுக்கும் விஜய்க்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. விஜய் செய்யக்கூடிய நல்ல காரியத்துக்கெல்லாம் எம்எல்ஏ தடையா இருக்கான். நண்பா, பாம்புக்கு பல்லுல தான் விஷம், அரசியல்வாதிக்கு உடம்பெல்லாம் விஷம்டா. ச்சே, மோதிர இடத்த பார்த்து மோதுங்கடா. தேவையில்லாத எதுக்குறா வீண் வம்பு? விஜய் பத்தி உனக்கு தெரியாது. எம்எல்ஏ காதலுக்கும் மினிஸ்டருக்கும் வெப்பாம்பார் ஆப்பு. சரி, அது அப்புறம் பாத்துக்கலாம். நீ வா.
प्रणवं शिरसा देवं गौरीपुत्रविनायकम् भक्तव्यासस्मरे नित्यम् आयुषामार्थसिद्ध्येहि சின்னஞ்சிறுவனாய் அவதரித்தாய் கதாநாயகனாய் கால்பதித்தாய் அள்ளி அரவணைத்தாள் தமிழ்த்தாய். தமிழா தமிழ் கொடியேற தரணியில் மக்கள் தமிழ் புகழ் பாட தமிழா தமிழ் கொடியேற தரணியில் மக்கள் தமிழ் புகழ் பாட ஏழையின் சிரிப்பில் இறைவனை தேட சம உயிர் மதித்து சமத்துவம் காண தமிழ் கொடியேற தரணியில் மக்கள் தமிழ் புகழ் பாட ஏழையின் சிரிப்பில் இறைவனை தேட சம உயிர் மதித்து சமத்துவம் காண. உறங்கும் மடமைகளை பகுத்தறிவெல்லாம் புகுத்திடுவோம். கண்ணில் தேங்கிய கனவுகளை சில பல எளிதில் நிகழ்த்திடுவோம். தடைகள் எத்தனை வந்தாலும் தலைமேல் ஏறி நடந்திடுவோம். ஊடக விளம்பரம் தேடாமல் நிரந்தர பொது நலம் காத்திடுவோம். நல்லதை நீ நடத்து, தீமை தடுப்பது நம் பொறுப்பு. நாட்டை காக்கும் நண்பனுக்கு தேவை உந்தன் நன்மளிப்பு. நல்லதை நீ நடத்து, தீமை தடுப்பது நம் பொறுப்பு. நாட்டை காக்கும் நண்பனுக்கு தேவை உந்தன் அன்பளிப்பு. விடவும் பெரிதாக பெற்றவர் காலடி புனிதமடா. நண்பன் தோள்கள் இல்லாமல் நகரும் நாட்கள் கடினமடா. ஏரை பிடிக்கும் உழவனுக்கு மாலை அணிந்து மகிழ்ந்திடுவோம். ஓர்தாய் மக்கள் நாமாக பொதுவில் வைத்து கொடுத்திடுவோம். நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. நாம் என்று சொன்னாலே வேதம் என்னும் வார்த்தை இல்லை. நீ என்று நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. நாம் என்று சொன்னாலே வேதம் என்னும் வார்த்தை இல்லை. தமிழா தமிழ் கொடியேற தரணியில் மக்கள் தமிழ் புகழ் பாட ஏழையின் சிரிப்பில் இறைவனை தேட சம உயிர் மதித்து சமத்துவம் காண. என்ன பாட்டி சோக்கியம் தானே? ஹரி ஒரு பேர் நான். சரி சரி, இந்த லிஸ்ட்ல இருக்கிற மருந்தோ அது ஒன்றான்னு செக் பண்ண. நீங்க முடி நேரமா இருக்க. கட்டு கட்டு இங்கெல்லாம் ஃபில் பண்ணல. மாமா இவெண்ட் செகண்ட் கரெக்டாக வந்துடணும் சரிங்களா? தேவையெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது சரியா? சரி சரி மாமா போங்க. மாமா
அதே எல்லாருமே கரெக்டாக கேப்புக்கு வந்து டான்ஸ் பண்ணிக்கோ. ஓகே மச்சான். வாங்க எல்லா வீட்டுக்கும் மாஸ்க் கரெக்டாக பேசுறோம் சரியா? கரெக்டாக கொடுத்துட்றா. நீ அந்த வீட்டை செக் பண்ணிக்கலாம். போடா. ஏய் எதையும் மிஸ் பண்ணிடாத. பாட்டி மாத்திரை வாங்கிட்டியா? பாட்டி இதான் மாஸ்க். இது அப்படியே மெல்லமாக மாட்டிக்கணும். உங்களுக்கு ஏதாவது கோல்டு வந்துச்சுன்னா இதை அப்படியே மாட்டிக்கலாம் சரிங்களா? வெளியே போகும்போது உங்களுக்கு அடிக்கடி ஏதாவது இருமல் வந்துச்சுன்னா தும்பல் வந்துச்சுன்னா இதை மாட்டிக்கலாம். பிரச்சனை யாருக்கும் வராது சரிங்களா? நான் கொடுக்குற மாத்திரையை நீங்கள் கரெக்டாக சாப்பிடணும் சரிங்களா? சரிப்பா. ஏய் மாத்திரை கொடு. பாட்டி இதாங்க, தேவைப்பட்டா மட்டும் இந்த மாத்திரையை போடுங்க சரிங்களா? கூட மாஸ்க்கும் நீங்க எடுத்துட்டு போனீங்களா யாருக்கு எந்த பிரச்சனை வராது சரிங்களா? சரி பாட்டி பத்திரமா வச்சுக்கோங்க மாத்திரையா. நான் போயிட்டு வரேன். தேவைப்பட்ட சொல்லி அனுப்புங்க. வரேன் சரிப்பா. வரேன். டேய் வாடா. செல்வி இந்த வேலைக்கு போலியா? ஏய் மணி 10 என்ன பாட்டி? டேய் ஐயா வணக்கம். ரமேஷ் கேட்டேன் தம்பி இப்பதான் போறீங்க வேலைக்கு? வணக்கம். ஆதி என்னம்மா? சாப்பிட்டு போப்பா. இல்லம்மா எனக்கு பசிக்கல, வந்து சாப்பிடுங்க. டேய் மச்சான் வந்துடுறேன் மச்சான். ஏய் மோகன் ஒரு மாதிரி ஒன்றும் இல்லை மச்சான். கேட்குறேன்ல சொல்றா. டேய் உனக்கு எதிராக அங்கே சதி நடக்குது. என்னடா சொல்ற? ஆமாம் மச்சான். இந்த ஊருக்கு செய்கிற நல்லதுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நீ செய்கிற சுத்தமாக பிடிக்கல. உன் உசுருக்கு ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குடா. இதெல்லாம் எனக்கு முதல்ல தெரியும்டா. நீ எதை பற்றியும் கவலைப்படாத. எதிர எவன் பிரச்சனை பண்ணாலும் நான் ஒரு சும்மா விட மாட்டேன். பார்த்துக்கலாம் வாடா. எது நடந்தாலும் கூட பண்ணா நான் இருக்கேன்ல. அந்த நாய ஊருக்குள்ள தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒத்த அந்த மயிராண்டிய ஊருக்குள்ள வச்சு எரிச்சு விட்டுற வேண்டியதானடா. எம்எல்ஏ காதர் யாருன்னு காட்டடா. கரெக்டாக கொடுத்துறா. நீ அந்த வீட்டை செக் பண்ணிக்கலாம். போடா. வாங்க தலைவரில வாங்க. வர்ணவங்களை காவியாக்கி காவி மயமாக்கி இந்த இடத்த சொர்க்கமாக்கி ஆளணும்னு நினைக்கிறீங்களா? அந்த ஆசைய வேரோட அறுத்துடணும். இல்ல செங்கல் சூழல வச்சு எரிச்சிருவேன். இல்லனா கதர் போட்ட காதர் எம்எல்ஏ சார். வெளியில் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள நீ ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி. உன்னோட வேஷம் எனக்கு என்ன தெரியாது நினைச்சியா? ஒன்றும் தெரியாத. தெரிஞ்சப்ப கிட்ட போய் சொல்லு. அதெல்லாம் உன போ. ஆமா நானும் கேள்விப்பட்டேனே உனக்கு நிறைய அப்பாக்கள் இருக்காங்க. அப்படியா? இதெல்லாம் தெரிஞ்சப்ப கிட்ட போய் சொல்லு. போயிட்டா புரிஞ்சுதா? ஹலோ, தண்டபாணி தான் பேசுறேன். தினேஷ் எப்படி இருக்கு? சௌக்கியமா? ஆமா, அரசியல்வாதிகள் எல்லாம் அப்படிதான். என்ன பாட்டி சௌக்கியம் தானே? சொல்லுங்க. நடக்காது, நான் பாத்துக்கிறேன். பஞ்சாயத்துல பேசிட்டேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் அப்புறம் கூப்பிடுறேன். பிரச்சனை யாருக்கும் வராது சரிங்களா?
இதெல்லாம் எனக்கு முதல்ல தெரியும். கவலைப்படாதீங்க. அடுத்த வாரம் வீடை போட்டு வெளியே போயிடாதீங்க. இங்க வாங்க மாமா. சரிக்கா நீங்க போயிட்டு போங்க. வாமா. ஆ. டேய் மச்சி எப்பயும் ஆளை சைட் அடிச்சுக்கோ. வாங்க மாப்பிள. மாப்பிள நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், உண்மைதானா? ஆமா மாமா உண்மைதான். வரவுல ஒரு சின்ன பஞ்சாயத்து அவ்வளவுதான். எம்எல்ஏன்னு கூட பார்க்காம நச்சுன்னு 4 கேள்வி கேட்டேன்ல, அவனை அப்படிதான் கேட்கணும். ரொம்ப பெருமையா இருக்கு மாப்பிள, பெருமையா இருக்கு. பரவாயில்ல. வா விஜய் வா. எப்படி இருக்க விஜய்? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஆதி வீட்ல அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நீங்க பேசிட்டு இருங்க, வரேன். சரி அத்தா. ஆமா ஒரு சின்ன அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. நான் அப்புறம் சரி மாப்பிள. சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி மாமா. அஸ்வினி பார்த்து போயிட்டு வாங்க. வரேங்க. பை. மினிஸ்டர் ரொம்ப நல்லவர், நமக்கு நல்லது பண்ணுவாரு. வணக்கம் சார். உட்காருங்க. சார் புது ஃபைலு சைன் போட்டிங்கன்னா இது ஹாஸ்பிட்டல் சார், இது பிரிட்ஜு, அப்புறம் அந்த ரோட் கான்ட்ராக்ட் சார். ஆக மொத்தம் இதில் நமக்கு ஒரு 10 கோடி ரூபாய் இருக்குது சார். இதெல்லாம் ஒரு மயிரம் இல்லை. சொப்னா உட்காரு. எனக்கு எல்லாமே இவங்க தான். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஒரு வாட்டி நீ பாத்துரு. பாருங்க. எல்லாம் சரியா இருக்கா? ஓகேவா? ஓகே. முடிச்சிடலாம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரே, நம்ம ஆட்சி தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் என்ன பயன்? ஒரு கூட்டம் கூட்டுறதுக்கும் ஒரு கலவரத்தை நடத்துறதுக்கும் வெளி மாநிலங்கள்ல இருந்து ஆளுங்களை இறக்க வேண்டியதா இருக்கு. போஸ்டர் ஓட்டுறதுக்கு கூட பெங்காலிக்காரங்களை தான் கூப்பிட வேண்டியதா இருக்கு. நல்லவரு, நீங்க நினைச்சா பாகிஸ்தான்ல கூட ஆள இருக்க முடியும். அட நீ வேறயா, நம்ம ஊர்ல ஒரு குழந்தை கூட நம்மள மதிக்க மாட்டேங்குது. காதரே, உன்ன மாதிரி எம்எல்ஏ நிலைமையும் என்ன மாதிரி மினிஸ்டர் நிலைமையும் பரிதாபம் தான். ஏதோ நம்ம ஆட்சியில இருக்கும் போதே 4 காசு சம்பாதிக்கலாம்னு நினைச்சா அது கஷ்டம் தான். ஏதாவது புதுசா பாலங்கெல்லாம் கட்டினா அதை கான்ட்ராக்ட் விட்டு கமிஷன் வாங்கலாம். எங்க கஜானா தான் காலியா இருக்குது. ஆனா நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க படிச்சிருந்தாலும் முட்டாளுங்க தான். அதனாலதான் நம்ம கட்சிக்கு இன்னும் நல்ல பேர் இருக்கு. தலைவரே, இவங்க கண்ணை மறைக்கிறதுக்கும் காசு சம்பாதிக்கிறதுக்கும் ஊருக்குள்ள தலைவருக்கு 100 அடி உயரத்துல செலவைக்கிறதா இன்னைக்கு ட்ரெண்டே. ஐயா அதெல்லாம் வேணாயா, நீ வேற. அப்புறம் அது சிலைய பார்க்கும் போதெல்லாம் இந்த ஆளுதான் விவசாய நிலத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு 4 வழி சாலை அமைச்சான், 10,000 ரூபாய் வேலைக்கு 10 லட்சம் ரூபாய் கணக்காட்டான், அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிட்டு இருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காக்காங்கெல்லாம் தலையில உட்காந்து ஆயிப்போய் சிலைய நார் அடிச்சிருங்க. அப்படின்னா நீங்க சொல்லுங்க, ஊர் மக்களை கைக்குள்ள வச்சிருக்கிற அந்த தாமிர தலைவரை என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் நான் எஸ்ஐ சங்கரதாஸ் கிட்ட சொல்லிருக்கேன், அவன் பாத்துப்பான். சீம் வர நேரமாச்சு, நம்ம கிளம்பலாம். தலைவரே, பெட்டியா மறந்துட்டீங்களே. பெட்டி எடுத்து பத்திரமா உள்ளவே வரங்க. பாப்போம், வடச்சலம் கிளம்பலாம். பாப்போம். தலைவர் புது ப்ராஜெக்ட் பண்ணிருக்காரு, நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். உங்க வேலையை நீங்க கரெக்டா பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. ஆமா ஆமா, நம்ம மினிஸ்டர் பக்கத்துல தான் இருக்கு. சரி, அந்த ப்ராஜெக்ட் ஃபைல பத்தி தெரியும்ல, 2 ஆளும் சேர்ந்து முடிச்சு கொடுக்க. சரியா? ஓகே. ശരി, ഇപ്പതാ ഉള്ളിന്ന് വെളി വരാ. അതൊക്കെ നമുക്ക് ശരിയാക്കാന്ന്. നിങ്ങൾ പറഞ്ഞ പൈസ ഇങ്ങോട്ട് അയച്ചാ മതി. ഓക്കെ ഓക്കെ. ഈ വില്യംസിന് എല്ലാം അറിയടോ, എന്താ പറഞ്ഞ പോലെ. ഓക്കെ, ശരി. நான் சொல்றது ஆருத்ரா கோல்டுல எனக்கு 2.5 கோடி போயிடுச்சு. ஏதோ அமாவாசைக்கு ராகுக்கும் கேதுக்கும் பிறந்தவன் கொடுத்த கம்ப்ளைண்ட்னால 100 വാങ്ങി താറും പോക്കി തൂങ്ങി ആടുന്ന സാധനത്തിന് താളം കൊട്ടാൻ പഠിപ്പിക്കലേ. இந்த வில்லியம்ஸ்க்கு அந்த 2.5 கோடி மயிர் மாதிரி. சென்னையில ஒரு புது வில்லா ப்ராஜெக்ட் வந்திருக்கு. நம்ம காதருக்கும் மினிஸ்டருக்கும் சம்பந்தப்பட்டது. ஊரையும் உலகத்தையும் தாயையும் தந்தையும்
பொம்பளையோட மனத்தையும் உறிஞ்சுக்கிட்டு இருக்கிற மானம் கட்டவன் தான் இந்த மினிஸ்டரும் எம்எல்ஏயும். മല്ലനെ കമ്പി അടിച്ചാലേ അതവന്റെ കുണ്ടിക്കിട്ട് അടിക്കുന്നവനെ വില്യംസ്. അതങ്ങോട്ട് പറഞ്ഞ് മനസ്സിലാക്കി കൊടുത്തേക്ക് കേട്ടാ. ആവാ ആവാ. சங்கர் தாஸ் சார், மினிஸ்டர் சொன்ன மாதிரி அவனை அங்கே முடிச்சு விட்டுரு. ஓகே சார். விபச்சாரிய பத்தினி வேஷம் போட்ட மாதிரி சரணாயம் பேர சொல்லி அவன் செய்யற லோலையா? மூக்கு முட்டை குடிச்சு புட்டு குடிச்சுல தூக்குறேன் பொண்டாட்டி ஆட்டை போற எஜமானுங்களா? மார்கழி மாசம் நாயா காய் அடிக்கிற மாதிரி காய் அடிச்சு போயிட்டே இருப்பான் அந்த சங்கரதாஸ். நீ சொன்னதை செய் சார். வேலையை பாருங்கடா. வேலையை பாருங்கடா. போலீஸ் வந்திருக்கு. செத்து 16 நாள் ஆகி போச்சு. கூட இருந்த நாயும் செத்து போச்சு. மாமாவுக்கு வச்ச பிண்டத்தையும் காக்கா எடுத்துட்டு போயிருச்சு. இந்த நேரத்துல புடுகிற வேலை என்ன சங்கரே, என்னைக்கெல்லாம் மீஸ் கஞ்சி போட்டு வந்துட்டே அப்படியே மீஸ் அப்படியே வரப்பா நிக்குது. கன்னடா மிரட்டுறியா? காக்கி சட்டியை போட்டுக்கிட்டு பக்கம் பக்கமா பஞ்சாலக பேசிட்டு சீனை போட்டு சும்மா மிரட்டி பூச்சண்டி காட்டா நானும் பயந்துருவேனா? நான் என்ன உன் சின்ன வீட்டு காவல் காக்கிறேன் நான் நினைச்சியா? குளித்திருவேன். பணமும் அதிகாரம் இருக்க திமிரில தானே இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா நான் தட்டி கேட்பேன். நிச்சயமா கேட்பேன். நான் கேட்பேன். சங்கரே, இந்த மண்பானை அத ஓட்டை போட்டு வானத்து பாப்பல தப்பறப்பான்னு அது மாதிரி நீ என்ன பாத்துட்டு இருக்க? உன்னால என்ன புடுங்க முடியுமோ அரசியல்வாதி தூக்கி புடையிலும் நக்கித்தீங்கன்னா என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க. பரதேசி நாய, புழுதி பறக்கிற மண்ணுல உன்னை மண்ணோட மண்ணை நசிக்கிறோம்டா. உன்னை காப்பாத்த இந்த ஊர்ல எந்த நாயிடா வரும்? உன் குளத்தை வேற எடுத்து போட்டு தாடா போவேன். சங்கரே, அந்த நூல் இருக்குல்ல, ஊசி நூல், அந்த ஊசி நூல்ல ஊஞ்சிருக்கா நீ பாக்குற, அது எதுவும் நடக்காது. பேட் ஐடியா. அடுத்தபடி அதை ப்ரிப்பேர் பண்ணிக்க. சரியா? ஏதாவது ஐடியா வேணா கேட்டு தெரிஞ்சு. ஓகே, போ. ஹேய் பட நம்ம பசங்க கெத்த காமிச்சிட்டாங்கல்ல, போலீஸ்ல இங்க வேலைக்கு ஆகாது. சத்தம் கேட்டதே அத்தமவளே, உன் கண்ணத்துல எச்சி முத்தம் வாடுதா. பச்சை மரத்து ஆணி போல உச்சந்தல குளிர போல பசுவு தேடி கன்ற போல வாரே உன்ன பார்க்க, நான் வாரே உன்ன பார்க்க. காலை நேரம் என் பள்ளிக்கூட மணி சத்தம் கேக்குதா?
ஜென்மம் சேர்ந்திருப்பேன். ராசா உந்தன் பாதையெல்லாம் பூவாய் நானும் பூத்திருப்பேன். பார்க்க பார்க்க ஆசை கூடுதே உன் மேல எனக்கு தானடா. பேச பேச கிறுக்கு பிடிக்குதே தன்னால எனக்கு தானடா. பக்கத்திலே நீ இருந்தா இன்பத்திலே முக்குளிப்பேன். சாமத்திலே வானரப்பு நெஞ்சத்திலே தீக்குளிப்பு. வானம் பூமி தேவையில்ல வாழுறதோ மனசுக்குள்ள. காலை நேரம் ஓம் பள்ளிக்கூட மணி சத்தம் கேட்டதே. அத்தமவளே ஓம் கண்ணத்துல எச்சில் முத்தம் வாடுதா. நான் தான் மினிஸ்டரோட பர்சனல் பிஏ சிவசங்கர். மினிஸ்டர் ரிஸ்க் எடுத்து உங்க 3 பேரையும் வெளியே எடுத்துருக்கிற காரணம் என்ன தெரியுமா? தெரியும். இல்ல நான் சொல்லவா? அந்த ஊரே பிரிச்சு மேஞ்சிட்டு தான் திருப்பி வருவோம். அந்த விஜய் உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுங்க. பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுங்க. வேகமா பாப்பா. ஒண்ணு வேகமா பாப்பா. படுபாவீங்களா, ஆம்புலன்ஸ் வர நேரம் பார்த்து ரோட பிளாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. கிளீன் பண்ணிடுறேன். ஆம்புலன்ஸ் கொஞ்சம் வழி விடுங்க, உள்ள பேசிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் வழி விடுங்க, இங்க இப்படி பண்றீங்க. அண்ணா ப்ளீஸ், நான் உள்ள ஒரு உயிர் போராடி இருக்காரு, உங்க மனசே இல்லையா? ப்ளீஸ் வழி விடுங்க ப்ளீஸ். வாய் மூடு. நாங்க குஸ்தி பிராக்டிஸ் பண்றதுல நீங்க என்ன ஆம்புலன்ஸ் எடுத்து வரீங்க? போடா. யார் நீங்க? ஆம்புலன்ஸ் வந்து உயிர் போராடி, ப்ளீஸ் வழி விடுங்க. டேய், அவன மூக்குல பஞ்சு வச்சிட்டு பொட்டிங்களே படிக்க சொல்றா. ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ் என்னோட பேசுங்க. பட்டை கிளம்புடா. அண்ணா மெதிடா. அண்ணா அண்ணா ப்ளீஸ், நான் உங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு வழி விடுங்கண்ணா. அப்பா 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 அம்மா அண்ணா உங்களை கேட்கிறேன், வழி விடுங்கண்ணா. வாடி. அண்ணா என் புருஷனை காப்பாத்தணும்னா. அண்ணா அண்ணா விட்டுருங்கண்ணா. அப்பா அப்பா ஒன்னும் இல்லப்பா. ஆளை பார்க்க சும்மா கும்முன்னு இருக்கா? அண்ணா அண்ணா விட்டுருங்கண்ணா. ஆடி அவன் சாப்பிட்டு விடு. அண்ணா இல்லைன்னா நாங்க தான் 3 பேர் இருக்கோம்ல, அப்புறம் என்ன? ஒருத்தரை செலக்ட் பண்ணு. விட்டுருங்கண்ணா. டேய், நாங்க 3 பேர் இருக்கோம்னு சொல்றேன்ல, அதுல ஒருத்தரை செலக்ட் பண்ணு.
நம்ம யாரை எதிர்பார்த்தோமோ அவனே வந்துட்டான்டா. ஏய், நம்ம நினைச்ச மாதிரி சரியான டைம்ல வந்திருக்கான்டா. மினிஸ்டர் தூக்கி போட எலும்பு நக்கி தின்ற நாய் நீ என் ஏரியால வந்து எனக்கு செட் போடுறியா? கிட்ட பார், போய் மினிஸ்டர் கிட்ட சொல்லுவே, இதுக்கு மேல உன்னை நான் ஏரியால பார்த்தேன் உசுரோட கொல்றா. கடைசி வணிகம் வச்சுக்க. திரும்ப என் பசங்கிட்ட தேவையில்லாம வச்சுக்கிட்டேன் விட்டு சாச்சிட உன்னை சங்க எடுத்துருவேன். பா நிறுத்து நிறுத்து ஓரங்கட்டு ஓரங்கட்டு சார். எங்க போற? பக்கத்துல ஹாஸ்பிடல் போறோம் சார். ஹாஸ்பிடல் சார். ஐயா சார் போற, அவரை போய் பாரு. போ போ, அவர்கிட்ட பேசு. போ போ போ. ஐயோ இவனா சார் ரிப்போர்ட்டிங் சார். இவர் வசூல் ராஜாடா. வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓவர். எங்கடா போறீங்க? ஹாஸ்பிடலுக்கு. டேய் ஹெல்மெட் எங்கடா? அப்பா கொண்டு வர. ஊதுரா போட்டேன்னா எடா பாக்கெட்ல? டானிக் சார். இது என்னது? எடுடா. ஒண்ணு இல்ல சார். சார் ஒண்ணுதான் சார் இருக்கு. இந்த சின்ன பாட்டில் யாருக்குடா? அப்பாவுக்கு வாங்கிட்டு போறோம் சார். இந்த கேஸ் போட்டா என்னன்னு தெரியல. ஏன்டா அந்த வயசுல இப்படி குடிக்கிறீங்க? சார் போங்க போய் ஃபைன் கட்டி காசு இல்ல சார். சரி சரி, இருக்க காசு எடுத்து கொடுத்துட்டு கிளம்ப பாருங்க. சார் என்ன சார்? சரி சரி பார்த்து போங்கடா, போற வழியில போலீஸ் பிடிச்சிக்க போகுது. ஏய் உங்க கையில ஒரு பாட்டில் இருக்குல்ல? நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஓரம் ஓரம் வா பா, இப்படி ஓரம் ஓரம் வையா. ஓரம் ஓரம் மொல்லமா போ, ஓரம் போ. அப்படி வந்து நிறுத்து. யோ சார் கூப்பிடுறாரு, பேப்பர்லாம் எடுத்துன்னு வாயா. நான் எதுக்கே வரணும்? அவரை இங்க வர சொல்லு. எஸ்ஐ கூப்பிடுறாரு. என்ன ராங்கா பேசினுக்கிற? எல்லாம் எனக்கு தெரியும் ஐயா. நல்லா தெரியும். சார் வரமாட்டான் சார். யோ கூப்பிட்டு வரமாட்டியா? இறங்கியா. சார் சார் பெரிய சார், நான் பேசிக்கிறேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வணக்கம்மா. வணக்கம். பசங்க நல்லா இருக்காங்களா? சார் அவரு கிரிமினல் லாயர் விஜயகுமார் சார். அது அவங்க ஒய்ஃபு கிரிஜா டாக்டரா இருக்காங்க சார். கொஞ்சம் பெரிய ஃபேமிலி சார். சாரி சார், நீங்க போலாம். ஓகே ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல சார் மன்னிச்சிருங்க சார். பரவாயில்ல பரவாயில்ல. நான் சொல்லிட்டேன் சார். அப்போ நாங்கள் வரோம் சார். சார் வாங்க போகலாம்.
இதான் சார் விஜய் வீடு. சார் ஏய் நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. இந்த புக்கை உள்ள வை. இதையே நம்ம தேடி எடுத்த மாதிரி எவிடன்ஸ் ஆகணும். ஓகேவா? ஓகே சார். ஏன் சார் என்னாச்சு? என்ன விஷயம் சொல்லுங்க. உன் பையன் ஒரு தீவிரவாதி. இந்த ஏரியாவில் சாராயம் காய்ச்சறவங்களுக்கும் சீட்டு விளையாடுறவங்களுக்கும் பொம்பளை ரசிக்கிறவன் பொறுக்கி அவன் ஒரு தேச துரோகி. சீ வாய முடு. என் பையன் நீ சொல்ற மாதிரி ஆளே கிடையாது. அவன் படிப்பென்ன எவ்வளவு மக்களுக்கு நல்லது பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவன் ஏன் பையன்தான். அவனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. ஏய் இது ஒரு பைத்தியத்துக்கு ஒண்ணும் தெரியாது. போய் சர்ச் பண்ணுங்க. ஏய் தள்ளுமா தள்ளு. எங்க அவன் பையன்? அவன் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? உள்ள பார்க்கலாமா? ஏய் வழிய விடுறே. விட மாட்டேன். ஏய் விடுறே. உள்ள போய் பாத்துக்கோங்க சார். நீ இங்கே பாரு, நான் உள்ள போய் பாத்துட்டு வரேன். அங்க நான் பாத்துக்கிறேன் சார். உள்ள புக்கா இருக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அடச்சை. நல்ல நேரத்துல வந்திருக்கான். இப்ப மட்டும் யாரு நம்ம கூட வரலன்னா வேலை முடிஞ்சது. வாப்போ வச்சு. சார் 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 என்ன சார்? ஒரு லாக்கர் போடுங்கடா. இறங்கு. வா வா வா. ஓ ஓ கமா ஆயா கமா. போடா போடா உள்ள. நான் புறம்போக்கு நாயே. ஏங்கிட்ட வந்து மீரா கட்டியா? குடும்பத்தை அழிச்சிருடா. என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போன சரியா பண்ண மாட்டேன். என்ன புருஷன் வந்துட்டானா? ச்சே. யோ அலெக்ஸ், அந்த ஆளு உள்ள இருச்சு மேஞ்சிட்டு இருக்கான் பாத்தியா? அந்த சிசிடிவி ஆஃப் பண்ணு. சரியா? நானும் மறந்துட்டு பாரு. உன்னை தூக்கிட்டேன்ல, உன் பையன் நீ தேடி வருவான்டா. மச்சி நான் வரடா. வேண்டாம். சொல்றா.
அப்பா சார் என்ன பண்றேன் அப்பாவை சார் சார் அப்பா என்னடா கொதிக்கிற? ஸ்டேஷனுக்குள்ளே வந்து அவனை புடிச்சு கட்டி போட்டு லாரம் கட்டுங்கடா உள்ள. எவ்வளவு தைரியம் தான் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து எங்க பொருள் எங்க கிட்டியா நீ இவ்வளவு தைரியம் ஸ்டேஷனுக்குள்ள அவனை விடாதீங்க சார். சீக்கிரம் துறடா. துறடா. சரி சார்.
அந்த பொறம்போக்கு நாய் விஜய் ஸ்டேஷன் அடிச்சு உடைச்சிருக்கான். எங்க போய் ஒளிஞ்சிருக்கான்? போங்க, போய் தேடி கண்டுபிடிங்க. போங்க, வேலை போங்க. சார், அந்த திருட்டு ஆஸ்கர் இங்க இல்ல சார். சரியா ஒழுங்கா பாரியா. ஓகே சார். சார் இங்க இல்ல சார், நல்லா தேடி பார்த்துறோம் சார். சீக்கிரம் வாமா. என்ன அங்க இல்ல சார். இல்லையா? ராஸ்கல் எங்க போயிருப்பான்? கையில சிக்கணும், அவ்வளவுதான். ஓய், அவன் தான் இல்ல தெரிஞ்சல அங்க புடிக்கிட்டு இருக்க. வா. ஓகே சார். சீக்கிரம் வண்டியில இருங்க. சீக்கிரம். சார், நம்ம எங்கெங்கே தேடுறோம், அவன் கிடைக்க மாட்டானா சார்? ஒருவேளை அவன் உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் சரி. ஓகே சார். இங்க வாங்க. இந்த போட்டோல இருக்கவங்க பாத்திருக்கீங்களா? இல்ல பார்த்தது இல்ல மேடம். சரி சார். சார் இங்க அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு சார். இந்த போட்டோல இருக்கவங்க பாத்திருக்கீங்களா? இந்த பக்கமா வா. மாதிரி இருந்துச்சு சார். அவன் அங்கேயே இல்லை சார். இந்த சேஃப் தானே? சேஃப் தான். போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போய் ஒரு எஸ்ஐ அடிச்சு கொண்டு இருக்காங்க. இவ்வளவு சேதாரமாக்கியும் போலீஸ் இன்னும் அவங்கள பிடிக்கல. உங்க நடவடிக்கை என்ன சார்? இந்த அரசாங்கம் மக்கள் பயன்பெறும் வகையில் நாட்டோட வளர்ச்சிக்கு தேவையான பயன்களை நாங்க செய்யும் பொழுது சில எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தோட நல்ல செயல்பாடுகளை கேலி பண்றதுக்கு காரணம் இந்த சம்பவம். போலீஸ் ஸ்டேஷன் ஆக்கிரமிப்பு மற்றும் சங்கரதாஸ் கொலை விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த குற்றவாளிகளோட வீடுகளை சோதனை செய்யும் பொழுது மத தீவிரவாதிகளோட ஆதாரங்கள் சிக்கி இருக்கு. இது மாதிரி குற்றங்களை உடனே தடை செய்யணும். சார், சம்பவம் நடந்த இடத்துல டிஎஸ்பி இன்னும் சார்ஜ் எடுக்கல. அதுக்காக உங்க நடவடிக்கை என்ன சார்? என்னோட சொந்த சிபாரிசுல சிறப்பு பயிற்சி பெற்ற அதிகாரிய நியமிக்க ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். இனிமேல் மக்கள் பயப்பட தேவையில்லை. புதிய டிஎஸ்பி கிரிநாராயணன் தலைமையில தனிப்பட அமைச்சிருக்கிறோம். மக்கள் கவலைப்பட தேவையில்லை. சார் 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 ஒரே ஒரு क्वेश्चन சார். வணக்கம். சார் 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 ஏன் சார் ஆன்சர் பண்ண போறீங்க? வாங்க மிஸ்டர் கிரிநாராயணன். வந்து ஃபர்ஸ்ட் நாள் சார்ஜ் எடுத்த உடனே என்ன வந்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, இவர் தான் புது டிஎஸ்ஐயா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பரவாயில்ல, சொல்லுங்க சார். சிஎம்மோட நேரடி பார்வையில் என்ன அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன சொல்ல வந்தீங்களோ சொல்லுங்க. சட்டம் ஒழுங்கை காப்பாத்துறதுல காவல்துறை எங்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கோ அதை விட அதிகமா உங்களுக்கு இருக்கணும். நீங்க உங்க சுய தேவைக்காக ஜெயில இருந்து 3 அக்யூஸ்ட வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. அவங்களை திரும்ப உள்ள அனுப்பிடுங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. சபாஷ். வந்த அன்னைக்கு எனக்கே அட்வைஸா? வெள்ளையும் சொல்லையுமா தெருவிலையும் சந்துலையும் அடிதடி போட்டு முட்ட வேண்டிய இடத்துல முட்டியும் எதிர்க்க வந்தவனை தள்ளி விட்டோம், உயர்ந்தவங்கிட்ட தலை வணங்கியும் தாழ்ந்தவனை தூக்கி விட்டவன் வளர்ந்து வந்தவன் இந்த சுகுமார்.
என்கிட்டயே அட்வைஸா? சார், உங்க மகாத்மா காந்தி கதையெல்லாம் எனக்கும் தெரியும். சொல்லவா? கான்ட்ராக்ட்ங்கிற பேர்ல ரோட்ல ஆரம்பிச்சு குளம் குட்டன்னு ஒண்ணு விடாம திருடி தின்னுட்டு கடைசியா வயசானவங்களுக்கு வந்த பென்ஷனையும் வாங்கி தின்னு உடம்பு வளர்த்த வந்தானே நீ. சார், உங்க முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசுனதுக்காக ஒரு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடலான்னு நினைக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். சார், என் விஷயத்துல தலையிடாதீங்க. நான் அவ்வளவு நல்லவன் இல்லை. தலைவரை எங்களை விடக்கூடாது. ஆமா நான் அவன்கிட்ட பேசி பார்த்தேன். அப்புறம் என்னதான் ஆச்சு? அங்க நிக்குது பார், இந்த பச்சை கலர் தான். இன்னும் காணோம். இரு வந்துரும் நினைக்கிறேன். பஸ் வர மாதிரி இருக்கு. இந்த அட்ரஸ் தெரியுமா? இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா ஐயோ ஏன் செயின் ஐயோ யாராவது பிடிங்க பாத்துங்க. ஐயோ ஏன் செயின் அண்ணா திருடு. போலீஸா? எங்கடா ஓடு 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 ஓடு. சார் 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 வெல்கம் சார். தேங்க்யூ. சங்கர் தாஸோட மர்டர் ஃபைல் சார். இன்னும் விசாரணை போயிட்டு இருக்கு சார். சங்கர்தாஸ் கொலையை பத்தின ஃபுல் டீட்டெயிலும் என் டேபிள் கொடு. எஸ் சார். போங்க. அண்ணே 3 டீ போடுண்ணே. போலீஸ்டா.
நாம செஞ்ச எல்லா நல்ல காரியங்களுக்கும் இந்த சமூகம் நம்மள தீவிரவாதிகள்னு முத்திரை குத்திடுச்சு. நாம நம்மள கட்சிக்காரங்க கூட கால வரிட்டாங்க. தப்பு பண்ணவங்களுக்கு தானே தண்டனை கொடுத்தோம். இந்த உலகத்துல தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் சரி, அது ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சா தண்டிக்கப்படணும். நாம எல்லாம் இந்த நாட்டோட சேவர்கள். நம்ம மக்களுக்கு எதிராக எந்த அக்கம் நடந்தாலும் போய் தட்டி கேட்கணும். உசுறு கொடுத்தா காப்பாற்றணும். பாரத் மாதா கி ஜெய் ஜெய் ஜெய். நாம எல்லாம் ஒன்றா தான் இருக்கணும். வெளியே எங்கேயும் தனியாக போயிடக்கூடாது. போலீஸோட மட்டும் அதிகமாக இருக்கு. எல்லாம் ஒன்றா தான் இருக்கு. ஒருத்தர் ஒழுங்காக இருக்கணும். ஓகே சரி. விஜய், எங்கடா போன? வந்துட்டியடா? உன்னை பார்க்காம எவ்வளவு நாள் தவிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? வாடா வா. வாங்க போலாம். மாலதி, விஜய் வந்துட்டாண்டி. மாலதி, இங்க வாடி. விஜய் வந்துட்டாண்டி. மாலதி, விஜய் வந்துட்டாண்டி. வாடி சீக்கிரம். என் புள்ளைக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வாடி. என்னடி வெறும் கையோட வர? நம்ம விஜய் வந்துட்டா, பேசுடி. சாரி சார், அம்மாவுக்கு கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆனதுனால. எல்லாம் எனக்கு தெரியும். மாலதி, என் புள்ள என் கையில சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது. போகாதடா. அம்மா விட்டு எங்கேயும் போயிட மாட்டேல. போலம்மா, உங்க கூட தான் இருப்பேன். விஜய் எங்க? சார் தெரியாது சார். அவன் ஒளிஞ்சு இருக்கிறத விட சரண்டர் ஆகிறது தான் பெட்டர். எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி போலீஸ்காரன் நான் இல்லை. விஜய் வாடா. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் உடனே எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார். அம்மாவை நல்லா பாத்துக்கங்க. ஏ விஜய். மா மா விஜய் வருவான். தலைவரே, பழைய ரூபா நோட்டு தடை பண்ணதும் ஜிஎஸ்டி வந்ததும் என்னோட பிசினஸ் டோட்டலா லாஸ் ஆயிடுச்சு. இது இல்லாம 2000 ரூபாய் நோட்டு தடை பண்ணிட்டாங்க. ரொம்ப அடி வாங்கி ஆயிடுச்சு. கல்கோரியெல்லாம் மூடு என்ன நிலைமை வந்துருச்சு. தலைவரே, போலீஸ்க்கோ உங்களுக்கோ லொட்டு லொஸ்குக்கோ ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இந்த ஈர வெங்காய கதையெல்லாம் வேணாம். எனக்கு வர வேண்டியது வந்து சேரணும். ஏய், ரூபாய் கொடு. பாத்துக்கோங்க சார். இங்கே ஒரு பழமொழி இருக்கு.
தவம் செய்யறவன் பக்கத்துல இருக்கிறவன் குசு விட்டு கெடுத்தானா? அந்த கதை ஆயிடுச்சு. வில்லியம்ஸ் எல்லாரும் ஒண்ணு சொல்லுவாங்க, கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு கூத்தியா வேணும்னு. அத மாதிரி இருக்கும் கதை. அந்த டிஎஸ்பி என் வீட்டுக்கே வந்து என்கிட்ட சவால் விடுறான். அவன் ஆயுசுக்கு நான் டைம் கொடுத்து அவனை முடிக்கணும். வணக்கம் தலைவரே. வந்துட்டேன். ஏய் யாரா அது? இந்த பழக்கத்தை விட மாட்டியா? அடிக்கடி ஆயில் சர்வீஸ் பண்ணலன்னா என்ஜினுக்கு வேலை வச்சிரும்ல. 3 மணி நேரம் கழிச்சு ஃபைல் கொடுத்து அனுப்புறேன். சைன் போட்டு அனுப்புங்க. பாத்துக்கலாயா? டேய் அந்த பொருள் எடுத்துட்டு வாடா. சரிண்ணே. வேற வேலை இல்லையா உனக்கு? வண்டிக்கு பழைய மைலேஜ் இல்ல சார், அதுக்குதான். காதரே, நம்ம புது ப்ராஜெக்ட் என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு தலைவரே. அப்புறம் தலைவா, புது வில்லா ப்ராஜெக்ட் வந்திருக்குது, இவர் இன்வெஸ்ட் பண்ணுவாரு. வணக்கம் தலைவரே. அதெல்லாம் பிஏ பார்த்து பாரு. ஹலோ, ஓகே, தேங்க்யூ. உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். நம்ம சிஎம், அதான் எங்க மாமனாரு, த்ரோட் கேன்சர் ஆபரேஷனுக்காக அமெரிக்காவுக்கு போயிருக்காராம். உயிரோட திரும்ப வர மாட்டாரு. அடுத்த சிஎம் நம்ம தான். சூப்பர் சூப்பர். எப்படி பிரசுதா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. எடுக்க சொன்னது சொப்னா. யாராவது முடிச்சிரு. ஓகே. என் கூடவே இருந்து எனக்கே குழி பறிக்கிறீங்களா? எல்லாமே கரெக்டா ஷூட் பண்ணிருக்கேல்ல? கரெக்டா பண்ணிட்டேன்டி. இப்படிதான் பண்ணணும்டி. எல்லாருமே கெட்டவங்க தான். நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல எனக்கு சீட்டு கிடைக்கணும். அதுக்காக இந்த ஆதாரத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. எம்எல்ஏ ஆயிடுவ. எம்எல்ஏவா? ஏய், எனக்கு மினிஸ்டர் ஆகணும்டி. இந்த பணம், அதிகாரம், அந்தஸ்தெல்லாம் எனக்கு கீழே தான் இருக்கணும். புரிஞ்சுதா உனக்கு? உனக்கு இருக்க வெறிக்கு மினிஸ்டர் என்ன சிஎம்மாவே ஆயிடுவடி. அதான்டி என் செல்லம். வா. ஹலோ, நெக்ஸ்ட் சிஎம் மை பிஏ. ஓகேடி. ஐயோ, செல்லம், உன் கையில இருக்கிற வீடியோவை கொடுத்துட்டு பரலோகத்துல போய் நிச்சயம் வைக்கணும். ஓகே சார், கண்டுபிடிச்சாச்சு. நான் ஸ்பாட் வந்துட்டேன் சார். பாடியை முதல்ல யாரையா பார்த்தாங்க? கூட்டத்தை கழிச்சு விடுங்க சார். என்ன நடந்துச்சு சார்? மர்டர் தான். ரேப் பண்ணிருப்பாங்கன்னு சந்தேகமா இருக்கு. ஓகே. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தா தான் தெரியும். ஓகே சார். இந்த ஸ்டேட்ல நடந்த மர்டர்லயே இது கொஞ்சம் வித்தியாசமான மர்டர் தான். ஸ்வப்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கும் மினிஸ்டருக்கும் ரொம்பவே நெருக்கமானவங்க தான். ரீசெண்டா நடந்த ஃபாரின் டூரிஸ்ட் லேடி மர்டர், சப் இன்ஸ்பெக்டர் சங்கர் தாஸ் மர்டர், சின்ன குழந்தைய கடத்தி கொலை செஞ்சது தமிழ்நாட்டையே மொத்தமா உலுக்கிருச்சு. இந்த கொலைகளுக்கு பின்னால ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருக்கா இல்லையான்னு மக்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. இதே மாதிரி கொலைகளும் கொள்ளைகளும் நடந்தா மக்களே சட்டத்தை கையில எடுக்க வேண்டியதா இருக்கும். தமிழ் 47 செய்திகளுக்காக கேமராமேன் சுவாமி, கோபிகா. சொல்லுங்க சிவசேனா சார். அந்த சொப்பனாவை முடிச்சிட்டோம். அந்த கூட இருந்த பொண்ணு தான் தப்பிச்சிட்டா. இடிய விடிய தேடி அவ கிடைக்கலையா? என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவ உயிரோடு இருக்க கூடாது. சரி சார், அவளை முடிச்சிட்டு உங்களை கூப்பிடுறேன் சார். அதோ அதோ நிக்கிற பாரு. புறா புறாவளா. புறாவளா.
என் கண்ணு முன்னாடி எந்த ஒரு பொண்ணோட மானத்தை உயிரை போக விட மாட்டேன். என் முன்னாடி எவனை வந்தாலும் அவனுக்கு இதே நிலைமைதான். ஏன்னா நான் இந்த நாட்டோட சேவகண்டா. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். யோ, அங்க என்ன பாரு. அங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியுது பாரு. ஆமா சார், பாத்துட்டு வரேன். யோ, பாத்து போய். அதான் எங்கனா இருப்பானுங்க. ஆமா, போய் பாப்பாங்க. ஏய் 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 புறா ஏய் ஏய் யோ போடா இல்ல ஏய் போடா ஏய் விஜய் என்ன பண்றீங்க சார்? எனக்கு இன்னும் 1 month லீவ் வேணும் சார். அம்மாவுக்கு இன்னும் உடம்பு சரியாகல. என் செல்ல குட்டி. ஓகே சார். நீங்க என் கண்ணுல நீங்க. அம்மா உன்னை பார்க்க வரட்டா? மா, என்னம்மா? அவனை தனியா விட்டா ரொம்ப பயந்துருவான். சீக்கிரம் கொஞ்சம் பால் எடுத்துட்டு வாடி, அவன் பசி தாங்க மாட்டான். லட்டு செல்லம் கண்ணு.
நான் ஒரு பாட்டு பாடட்டா? விஜய், ஏன்னா இப்படி பண்ணிட்ட? உன் மேலே அம்மா மேலே கை வச்சோட சும்மா விட்ட முடியுமா? அதான் அவனை அடிச்சே கொண்டுட்டேன். அம்மா எங்க? நீயே வந்து பாரு. அம்மா விஜய் தூங்குடா, தூங்கு. தூக்க வரலையாடா? தூங்குடா, தூங்கு செல்லம். சரியா? படு, தூங்கு செல்லம். என்னோட விஜய், என் ராஜா, என் அழகு செல்லம். அம்மா உனக்கு எல்லாம் வாங்கி தரேன். தூங்குடா. விஜய் வந்திருக்கு. இங்க பாருமா. ஏன் அழுவுற? நான் விஜய் வந்திருக்கேம்மா. ஆமா சொல்லுடா. ஆமா ஆமா விஜய் வந்திருக்கேம்மா. ஆமா அம்மா, இதான் நம்ம விஜய். ஆமா நான் தான் விஜய். விஜய் வந்துட்டியாடா? அம்மா அம்மா விஜய் என்ன சொல்லுவா? ஆமா என்னாச்சு உனக்கு? என்னம்மா, கொஞ்சம் அமைதியாரு. அம்மா என்னாச்சு? நான் விஜய் வந்துட்டேன்மா. தூங்கு. அம்மா உன் கூடவே இருப்பேன். விஜய் பயப்படாத. விஜய் அம்மா விட்டு போயிடாதடா. நைட்டு வேலைக்கு போக மாட்டோமா? நீ தூங்கு. ஆமா ஆமா என்னமாச்சு உனக்கு? போக மாட்டோமா? ஆமா நாட்டோட பாதுகாப்பு பாதிக்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் அக்கிரமம், தீவிரவாதம், ஐஎஸ்ஐ, ரெக்ரூட்மெண்ட், லவ் ஜிஹாத் இதெல்லாம் இங்க நடக்குது. தமிழ்நாட்டுல போலீஸ் பட மொத்தத்துல வெக்கப்பட்டு நிக்கிற நிலைமை இதுக்கு முன்னாடி வந்ததில்ல. சார் ஸ்டேஷனை உடைச்சதும் கொலைகளை செஞ்சதும் நாம தேடுற தீவிரவாதி தான் சார். அவங்க குற்றாலத்தில் நடத்தின சீக்ரெட் மீட்டிங் விளைவு தான் சார். கூடிய சீக்கிரம் அவங்களை பிடிச்சிருவோம் சார். அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டே இருக்கோம் சார். ஆதிகேசன் சொல்றது உண்மை இல்ல சார். இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் கூடவே நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு சில பேர் செஞ்ச அநியாயம் தான் சார் இது. இந்த இளைஞர்களை போலீஸ் ஸ்டேஷன் உள்ள புந்து நம்ம ஆளுங்களை அடிச்சு உடைக்கிற அளவுக்கு வளர்த்து விட்டு இருக்காங்க. இந்த மினிஸ்டர் கூட இருக்கவங்க எல்லாம் பயங்கரவாதிங்க. அவன் பண்ற அக்கிரமத்தால பாதிக்கப்பட்டவங்களை என்ன சார் பண்ணுவாங்க? அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் உடைச்சிருக்காங்க. இங்க நடந்த தவறுக்கெல்லாம் அவனுக்கு காரணம் இல்ல சார். இந்த அரசியல்வாதிகளும் போலீஸ்காரங்களும் மட்டும்தான் சார். இந்த சின்ன பசங்க பண்ணதெல்லாம் எப்படி சார் தப்பாகும்? சார் என்னோட விசாரணையில தெரிஞ்சதெல்லாம் இந்த உண்மைதான் சார். தட்ஸ் ஆல் சார். நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்காம ஒழுங்கா வேலையை பாருங்க. எஸ் சார்.
சார் சார் அந்த அந்த 3 ஜெயில இருந்து தப்பிச்ச அந்த 3 கிரிமினலை கொன்னது யாரு சார்? சார் இங்க நடந்த கொலைகளுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இந்த நாட்டுல எல்லா தீவிரவாதிகளையும் அழிக்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு முடிவு எடுத்திருக்கு. இல்லீகலான கஞ்சா, கொக்கைன், அபின், போதை ஊசி இதெல்லாம் தடுக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாட நாங்க அமைச்சிருக்கோம். ரேப் அண்ட் மர்டர் பண்றவங்கள தூக்கு தண்டனை கொடுக்க சொல்லி நாங்க ஹைகோர்ட்ல ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கோம். பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எது பண்ணாலும் ஆக்ஷன் எடுக்க சொல்லி எல்லா போலீஸ்காரங்களுக்கும் நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டிருக்கோம். இப்போ டைம் ஆயிடுச்சு. அந்த 3 ஜெயில இருந்து தப்பிச்ச அந்த 3 கிரிமினலை கொன்னது யாரு சார்? மச்சி அம்மாவும் தங்கச்சி எப்படி இருக்காங்க? நம்ம அடுத்த பிளான் என்னன்னு சொல்லு. போலீஸ் நம்மளை பிடிக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி முடிச்சிடணும். என்னைக்கு நைட் நம்ம பிளான் மினிஸ்டர் சுகுமார், நாம 5 பேர். நம்ம 5 பேர் இல்ல 6 பேர். பிரசுதா பிரசுதா நீ வரல என் கூட? உங்ககிட்ட கேட்கிறேன், நீயும் கூட வரல? என்னடி அவன் கேட்டது காதுல விளையா? கூட்டத்துல இருந்தா கூட வரணும். கூட்டத்தை விட்டு போனா வெட்டி சாச்சிரும். ஏய் சொல்றி சொல்றி. நீங்கெல்லாம் யாருடா? உங்கள்ட்ட எல்லாம் என்னடா சொல்லணும்? நான் இறந்ததெல்லாம் திருப்பி கொடுப்பீங்களா? எனக்கு உயிரா இருந்தவ போயிட்டாடா. அதிகார வர்க்கம் அவளை கொன்னுடுச்சு. என்கிட்ட இருக்க ஆதாரத்தை உங்ககிட்ட தரேன். அந்த அயோக்கன்களை கம்பி என்ன வைக்க முடியுமா? முடியுமாடா உங்களால? முடியும். பிரசுதா எனக்கு தெரியும் மனசு. நான் இருக்கேன் கூட. நான் கூட இருக்கேன். ஏறு மச்சான், பாத்து. யாரும் இல்லையா? பாத்து. ஏய் பிரசுதா, வண்டி தரவும் புடி. பாத்து மச்சான், யாரும் இல்லைல்ல? ஏறு ஏறு. ஓகே மச்சான். குதிக்கலாமா? நீ குதி. கிளம்பு. ஓகே மச்சான். ச்சே. எங்கயா போய் தொலைஞ்ச? என் தலைவரே கோபப்படுறீங்க. வாமா போமா, என்ஜாய் பண்ணு. காதர்னா காதர் தாயா. உங்க தேவையே என் சேவை. என்ஜாய் பண்ணுங்க தலைவா. உன் பேர் என்ன? பிரியா. பிரியா. பிரியமானவளா நீயே? தலைவரே, நீ எப்படி வந்த? இவ்வளவு சிகரெட் மீறி எப்படி உள்ள வந்த? என்ன தலைவரே, ஒரு ஜாலியா சிக்கனவா?
தலைவரே உட்காருங்க. உட்காரா. உனக்கு என்ன வேணும்? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அவ மட்டும் இல்ல, இந்த வீட்டை சுத்தி என் ஆட்கள் இல்லாம இருக்காங்க. காதரே அவரை மிஸ்ஸஸ் பண்றீங்க. ஏய், மக்களோட வரி பணத்தை தின்னு கொளுத்த உனக்கு ஏழைகளோட வழி தெரியாது. அப்பாவே சின்ன பொண்ணுங்கள பலாத்காரம் பண்ணி கொன்னு பதிச்சிருக்க. விஜய், உன்னை என்னால காப்பாற்ற முடியும். நான் உன்னை ரிலீஸ் பண்ண சொல்லிடுறேன். என்ன ஒண்ணு பண்ணிடாத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு விஜய் நல்ல மாறிடுறியா? கடவுளை நம்பி வாழ்ற ஏழை மக்களுக்கு மாத்த துணி கூட இல்லாம இருக்காங்க. நம்பின கடவுள் கூட அவங்க உதவல. உங்களை ஊரில் தானே கடவுளை பாக்குறாங்க. ஆனா நீங்க அவரை மிஸ்ஸஸ் பண்றீங்க. இல்ல விஜய், என்ன ஜென்மண்டா நீங்களாம்? பசிக்காக ஒருத்த பண்ண தேடிட்டு அவனை அடிச்சு கொண்டு அரசு தானே நீங்க? இல்ல இங்க பாரு, உனக்கு நீ 24 மணி நேரம் டைம் தரேன். நீ ஏன் செஞ்ச எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்ட நீ ராஜினாமா பண்ணா உனக்கு நல்லது. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, நீ செஞ்ச எல்லா தப்பு இந்த பின்ட்ரைவ்ல இருக்க எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு மக்கள் காட்டிடுவேன். நீ எங்கயா போயிருந்த? நான் இங்க தானே இருந்தேன். இதுல என்ன இருக்கு பார்க்கலாம் வா. விஜய், சார் பண்ணாத. விஜய் தான் சார். சார் சரண்டர் ஆயிடு. சார் நான் சார் விஜய், மேலும் மேலும் தப்பு பண்றேன். துப்பாக்கியை திருப்பி கொடுத்துறேன் சார். உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் சார். எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை சார். அதனால்தான் உங்ககிட்ட துப்பாக்கி பிடிக்க வேண்டியதாக போச்சு. வேற ஒன்றும் இல்லை சார். தப்பா எடுத்துக்காதீங்க சார். சாரி சார், ப்ளீஸ். சாரி. டேய், அந்த பெண்டை விட்றா சார். சார், கண்டிப்பா நியாயம் மட்டும் கிடைக்கணும்னு நம்பிக்கை இருக்கா? அதை நம்பி இந்த பெண்டை மட்டும் கொடுத்துட்டு போறேன். நியாயம் கிடைக்கும் பெரிய நம்பிக்கை இருக்கு சார். டேய், வெட்டுற வண்டியா? சார் வேண்டாம் சார். விஜய் ப்ளீஸ் வேண்டாம். தலைவரே, மூந்து விளையாடி இருக்கீங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கா. சொல்லுங்க தலைவரே. நாம அவனை சும்மா விடக்கூடாது. சரிங்க தலைவர். நாளைக்கு இந்த வீடியோ வெளியில வந்ததுன்னா நம்ம அரசியல் வாழ்க்கை அசம்பனமாயிடும். ஆமா. சொல்லுங்க தலைவர். சொல்லுங்க. அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல? சரி தலைவரே. நம்ம போலீஸ்காரன்ட்ட சொல்லி அவளை ரேப் பண்ணி
அதை வீடியோ எடுக்க வைக்கணும். அதை அவனுக்கு போட்டு காட்டணும். நம்ம வீடியோ வெளியில வந்துதா அந்த வீடியோ வெளியில வரும்னு அவனுக்கு புரிய வைக்கணும். சரி தலைவர். அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்த ஒரிஜினலை வாங்கிட்டு அவனை முடிச்சிடணும். கண்டிப்பா முடிக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பா முடிக்கிறேன். அதிகேசவன். எஸ் சார். விஜய் வீட்டுக்கு இமீடியட்டா 2 கான்ஸ்டபிள் அனுப்புங்க. ஓகே சார். சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் விஜயே கூட அங்கே வரலாம். வந்தா அவனை அங்கேயே அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஹலோ சார். மாலதி, உங்க வீட்டுக்கு 2 கான்ஸ்டபிளை பாதுகாப்புக்கு அனுப்பியிருக்கேன். எதுக்கு சார்? சும்மா சேஃப்டிக்கு தான். நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன் சார், என்னாச்சு? நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம். இது எங்க டியூட்டி. சார், வேற ஏதாவது? வேற ஒண்ணும் இல்லம்மா, நீ பயப்படாத. ஓகே சார். குட் நைட் மாலதி. குட் நைட் சார். குட் நைட். சார், உங்க 2 பேரும் இங்க டியூட்டிக்கு போட்டது விஜய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே சார். எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நான் 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே சார். மத்தபடி இது யாருக்கும் தெரியக்கூடாது. பி கேர்ஃபுல். எஸ் சார். எஸ் சார். வண்டி அடியா. சரக்கு கையில இருக்குல்ல? ஹலோ சார், நான் விஜய் பேசுறேன். சொல்லு விஜய். நான் அனுப்புன வீடியோ நீங்க முழுசா பார்த்துருப்பீங்க நம்புறேன். நான் உங்களுக்கு 24 hours டைம் தரேன். அதுக்குள்ள தப்பு பண்ணல நீங்க அரெஸ்ட் பண்ணலனா நீ விளையாடுங்க. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னா நான் செஞ்சிருவேன். நான் ஒன்றும் யோகியம் இல்லை. நீங்க அவனை காப்பாத்துறதுக்கு. விஜய், நாங்க வேண்டிய நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்கோம். நீ எதுவும் அவசரப்பட்டு பண்ணிடாத. சார், நாங்க சும்மா தான் இருப்போம். அந்த வீடியோ பார்த்து எம்எல்ஏ மிஸ் சும்மா இருக்க மாட்டான். என் அம்மாவுக்கு தங்கச்சி தான் ஆச்சு. அப்படி ரியாக்ஷனை வேற மாதிரி இருக்கும். உன் குடும்பத்துக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். அந்த எஸ்ஐ நம்மள போய் பாதுகாப்பு கூட்டிட்டு போயிருக்காம பைத்தியக்காரன். ஐயோ ஐயோ, சரியான காமெடியா. ஒரு நிமிஷம். யாரு? காலேஜ் எம்எல்ஏவா? அட முட்டா பையன் அவனே. நீயும் அலெக்ஸும் சொப்னாவோட படுத்து கிடந்த வீடியோ இங்க படமா ஓடிட்டு இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? அந்த ஒரிஜினல் காப்பி அந்த விஜய் கிட்ட இருக்கு. இந்த பென் டிரைவ் நீ வாங்கலனா தலைவரோட வீடியோ வெளிய வந்துரும். என்னாச்சு? புரிஞ்சதா? அதே மாதிரி அவனையும் லாக் பண்ணு. ஐயோ, சரி சார். விஜயோட தங்கச்சியை ரேப் பண்றத வச்சுதான் தலைவரோட வீடியோ வாங்க முடியும். ஐயோ, அது எப்படி சார் என்னால முடியும்? இத செய்யலடா உன் வேலை போயிடும். ஐயோ சார், அது என்னையா வேலை போயிடுமா? வேலை போயிடுமா? இதுதான் அவனை மடக்க ஒரே வழி. மினிஸ்டரோட சப்போர்ட் நம்மளுக்கு இருக்குது. அது தெரியும் சார். அவன்கிட்ட இருக்கிற ஒரே வீக்னஸ் அவங்க அம்மாவும் தங்கச்சியும் தான். சரி சார். ஓகே சார். என்னாச்சு? நம்ம வீடியோ வெளியே வந்துச்சுன்னா நம்ம வேலையே போயிடியா? ஐயோ, அவ தங்கச்சியை ரேப் பண்ண சொல்றாங்க. நம்மளால எப்படி முடியும்? யாரை வச்சு ரேப் பண்றது? யார் செய்வா? ரவுடி பயலோட தங்கச்சியை போய் கெடுக்க சொல்றாங்க நம்மள. விஜயோட தங்கச்சியா கெடுக்க சொல்றாங்க? விஜயோட தங்கச்சி. நம்மளால எப்படி முடியும்? இப்பவே வா. ஓ, அந்த ரவுடி பயலால பாரு.
நான் எப்படி ரேப் பண்ணுவேன்? நீ கவலைப்படாத, நான் ரேப் பண்றேன். நீ வீடியோ எடு, நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத, நானே பண்றேன். நீ வீடியோ மட்டும் எடு, நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுதா? சரி சரி வா, நம்ம என்ஜாய் பண்றோம். அந்த பரதேசி நாய் நம்மளையே நெருப்புல நிக்க வச்சான். இப்ப அவன் வீட்டுல நடந்த விஷயத்த பார்த்து அவன் நெருப்புல நிப்பான். நமக்கே 24 மணி நேரம் டைம் கொடுக்கறானா? இன்னும் 1 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள முன்னாடி முட்டி போடணும். அவன்கிட்ட இருக்கிற ஒரிஜினலை பூரா வாங்கி போலீஸ் என்கவுண்டர் நடத்தி அந்த தேவடியாம அவனை போட்டு தள்ளணும். அவனை இப்படியே விட்டோம், திருப்பி மறுபடியும் ஆரம்பிச்சிருவான். இன்னும் 1 மணி நேரத்துல அவன் அகங்காரம் அடங்கணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். யோ, செம்மையா இருக்காயா? ரெடியா? அழகு செம்ம உதடாது. சும்மா 5 நிமிஷம் முடிஞ்சிடும். நம்ம வேலையை காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ணிட்டோமே. டிஎஸ்பி மினிஸ்டருக்கும் காதலுக்கும் எதிராக ஆக்சிடென்ட் எடுத்தா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் அணைஞ்சிடலாம். அவங்களுக்கு எதிரான எல்லா ஆதாரங்களும் கிரிநாரன் கிட்ட இருக்க. ஒருவேளை அவங்க 2 பேரும் நமக்கு எதிராயிட்டானா சட்டத்தை நம்ம கையில் எடுத்துட வேண்டியதான். இப்ப கூட கூட்டுறவு வங்கியில கொள்ளடிச்ச மொத்த பணத்தையும் தலைவர்ல ஒன்னா சேர்ந்து பிரிக்கிறாங்க. இதுதான் அவங்களோட பிளான். காதர, அவளுக்கு போன் போடுறா. என்ன? காதர் கால் பண்றாரு. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, சொல்லுங்க காதர் அவர்களே, வீடியோலாம் பார்த்து பயந்துட்டீங்களா? இன்னும் நிறைய ஆதாரம் இருக்கு. நாளைக்கு காலையில மீடியால பிரேக்கிங் நியூஸ பார்க்கலாம். நீங்க உன்னை கண்டெல்லாம் நான் பயப்படணும்னு அவசியம் இல்ல. போன் அவன் தலைவன்கிட்ட கொடு. அவனுக்கு ஒரு சஸ்பென்ஸ் நியூஸ் சொல்லணும். அதிகாலையிலே கேட்கறதுக்கு இன்பமா இருக்கும். அந்த காதல் இப்ப சும்மா இருக்க மாட்டான். நம்மளுக்கு ஏதோ ஐடியா வச்சிருப்பான். அந்த விஷயம் வெளியே வந்துச்சுன்னா நம்ம நியூஸை வெளியே விட்டுருவாங்க. இதுதான் அவங்க பிளான், இதுதான் அவங்க மாஸ்டர் பிளான். இதுதான் நடக்கும். கரெக்ட் மச்சி. விஜய், காதர் லைன்ல இருக்காரு. நீயும் மினிஸ்டரும் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், நல்ல பேர் வாங்கலாம்னு என்னமோ முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. மொக்க சர்ப்ரைஸ் எல்லாம் அவங்ககிட்டயே வச்சுக்க. சொசைட்டி பேங்க்ல மக்களோட பணத்தை கொள்ளடிச்சு மக்கள் சர்ப்ரைஸ் கொடுத்திய. அது மாதிரி ஏதோ ஒரு கேவலமான சர்ப்ரைஸ் ஒண்ணு வச்சிருப்பிய. அது என்னன்னு என்கிட்ட சொல்லி தொலை. ஏண்டா பொறும்போக்க, ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் ஒண்ணு வச்சிருப்பிய. அது என்னன்னு என்கிட்ட சொல்லி தொலை. நீ உன் புது சர்ப்ரைஸ் என்ன சொல்லு. டேய் குடு. டேய் என்ன எகத்தாளமா? அனில் யானையை மேட்டர் பண்ணா யானைக்கு அது கொசு கடிச்ச மாதிரி தாண்டா இருக்கும். அந்த மாதிரி காரியம் தாண்டா நீங்க இப்ப பண்ணிருக்கீங்க. டேய், உன் போனுக்கு சில வீடியோகள் அனுப்பிச்சிருக்கேன். அத உன் கூட்டாளிகளோட சேர்ந்து பார்த்து ரசிங்கடா. டேய், எங்களுக்கு நீ வச்சு ஆப்பு ஒரு வீடியோல. அந்த வீடியோ வெளியில வந்தா உன் தங்கச்சியோட ரேப் வீடியோவும் வெளியில வரும். முதல்ல அத போய் பாடுறா பரதேசி.
அதுவும் வெளியில வரும். முதல்ல அதை போய் பாடுறா பரதே. அந்த தெவிடியா பண்ணி இறக்கி விட்டு போயிட்டே இருங்க. விஜய், நீ என்ன பண்ணு நினைக்கிறத நான் சட்டப்படி செஞ்சுட்டு இருக்கேன். சட்டமா? என் தங்கச்சி மேல ஒருத்த கை வச்சிருக்கான். அவனை சும்மா ஓட சொல்றியா? அடியா விஜய், அடியா. நீ உள்ள போடியா. சார், உன் தங்கச்சிக்கிட்ட தப்பா நடந்துகிட்ட 2 போலீஸ்காரங்க இப்ப எங்க ஸ்டேட்ல தான் இருக்காங்க. இவனை ஜீப்ல ஏத்துங்க. வாடா வாடா வாடா. ஏறா ஏறா உள்ள வாடா. ஹலோ, டேய், அந்த ஒரிஜினல் வீடியோ எங்க இருந்தாலும் பிடிச்சு வாங்கடா. என்னையா இங்க பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்க? அக்கிரமம் பண்றவங்க, தீவிரவாதம் பண்றவங்க பிடிக்க சொன்னா உன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற போலீஸை பிடிச்சிட்டு வர முடியா? அவங்கள நிறுத்துறா. ஓ அதிகாரத்தை பயன்படுத்தி ஊருக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்தலாம்னு பாக்குறியா? போலீஸ் எக்ஸாம்ல முறையா படிச்சு கிடைக்க வேண்டிய வேலைய இந்த மாதிரி பொறுக்கிங்களுக்கு ரவுடிகளுக்கு காசுக்கு வித்தா இப்படிதான் அசிங்கமாவும் கேவலமாவும் நடந்துப்பானுங்க. டேய் கிரிநாராயணா, போலீஸ் அதிகார வர்க்கத்துக்கு சேவகர்கள். பச்சையா சொல்லணும்னா எங்களுக்கு வேலைக்காரர்கள். வந்துட்டாங்கடா ஜனநாயகத்தோட சிங்க குட்டிங்க. உன் தங்கச்சியோட வீடியோ பார்த்தோன்னு எங்கடா போச்சு உன் வீரம்? அவனை உனக்காக அரெஸ்ட் பண்ணலையா? சட்டப்படி அரெஸ்ட் பண்ணிருக்கேன். ஏய், இப்படியே இங்கேயே அவனை சுட்டு தள்ளாலும் உங்க சட்டத்தால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஏன்னா உங்க சட்டமே எங்க காலுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இந்த நாட்டோட கணக்கில போடு. காதர் வா போயிடலாம் வா. மேலும் மேலும் தப்பு பண்ணாத விஜய். விஜய்,
என்ன ஒண்ணு பண்ணிடாதப்பா. என் சொத்தெல்லாம் உன் மேல அதிகாரம் பவர் இருந்தா என்ன மைத்தவன நீ புடுங்குவியா? இல்லப்பா. ஒவ்வொரு மந்திரி இந்த நாட்டோட சேவைகள் அத்தனையும் மறந்துட்ட. என்ன ஒண்ணு பண்ணிடாத. என்னை விட்டு என்ன மன்னிச்சிருப்பா. உன் காலில் வேணா உழறப்பா. இந்த ஊர் மக்களுக்கு துரோகம் மட்டும் தான் பண்ணிருக்க. இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த பூமியில வாழக்கூடாது. உன் தங்கச்சியோட ரேப் வீடியோவும் வெளியில வரும். முதல்ல அதை போய் பாடுறா பரதேசி. புரட்சியாளர்கள் தோத்தாலும் புரட்சி தோக்காது. உனக்கு ஒரு நாள் நீதி கிடைக்கும். அது வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும். நீலாம்பரி உன்னை நான் தேடினேன். என் கண்களில் உன்னை நான் பார்க்கிறேன். நீலாம்பரி உன்னை நான் தேடினேன். என் கண்களில் உன்னை நான் பார்க்கிறேன். நீலாம்பரி உன்னை நான் தேடினேன். என் கண்களில் உன்னை நான் பார்க்கிறேன். உந்தன் உருவம் எந்தன் விடியில், உந்தன் உருவம் எந்தன் விடியில் நிலையாக இருப்பதை காண்கிறேன். நீலாம்பரி உன்னை நான் தேடினேன். என் கண்களில் உன்னை நான் பார்க்கிறேன். மல்லிகை பூவே உன்னை பார்த்ததாலே மலர்ந்தது ஏனோ மயங்குவது தானோ. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். காதலி உன்னை நான் மறவேனோ. இன்பலோகம் ஸ்வர்கலோகம் கண்ணில் தெரியும். இன்பலோகம் நெஞ்சோடு அணைப்பேன் மகிழ்ந்திடவா. நீலாம்பரி உன்னை நான் தேடினேன். என் கண்களில் உன்னை நான் பார்க்கிறேன்.
உனக்காக காத்திருந்தால் என்னை நான் அர்ப்பணிப்பேன். உன் பார்வை புன்னகையே என் மனதில் வசித்திடுதே. வான்மேகம் நீர் தெளித்தால் வண்ணமலர் நனையாதோ. உன்னோடு நான் இசைத்தால் உந்தன் மனம் கரையாதோ. நீலமேகம் வானில் தெரியும், வண்ண நிலவு கண்ணில் தெரியும். சுதியோடு ராகம் சேரவா நீலாம்பரி, உன்னை நான் தேடினேன். என் கண்களில் உன்னை நான் பார்க்கிறேன். நீலாம்பரி, உன்னை நான் தேடினேன். என் கண்களில் உன்னை நான் பார்க்கிறேன். உந்தன் உருவம் எந்தன் விடியில், உந்தன் உருவம் எந்தன் விடியில் நிலையாக இருப்பதை காண்கிறேன். நீலாம்பரி, உன்னை நான் தேடினேன். என் கண்கள்